இன்றைக்கி நம்ம டே 3யோட பேலியோ ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். பேலியோனாலே வந்துட்டு எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான்வெஜ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. நம்மளும் வந்து ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம், வயிறு ஃபில்லிங் ஆகிற வரைக்கும் சாப்பிட்லாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டே. ஏன்னா நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறேன்றதை அப்படியே வந்து டேரெக்டாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். டே பை டே நான் என்ன சாப்பிட்றேன்றதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய வெயிட் லாஸும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்த உடனேவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் குடிக்க வந்து மறந்துடாதீங்க. இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. தேங்காய் தான், ஒரே ஒரு தேங்காய் மூடி வந்து நம்ம சாப்பிட்டுடலாம். லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் சூப்பும் மஷ்ரூம் ஃப்ரையும் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் மில்கி மஷ்ரூம் எடுத்திருக்கேன், பால் காளான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு 2 எடுத்து சூப் வச்சிடலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாகவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு இந்த சூப் வந்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு மஷ்ரூம் கூட போட்டு 1 கிளாஸ் வர மாதிரி சூப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேன் வச்சாச்சு. பேனில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஸோ அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூண்டு வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். கம்மியாகவே வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து சேர்த்துக்கலாம். காளானும் போட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு சூப்பு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேருக்குன்றதுனால 2 கிளாஸ் வந்து தண்ணி வைக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பிங்க் சால்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் ஃப்ரை ரெடி பண்ணலாம். மஷ்ரூம் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு குடமிளகா வந்து எடுத்திருக்கேன். சின்னதாக வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 மஷ்ரூம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வதக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருங்கி வந்துடும், குட்டி குட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குடமிளகாவையும் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம மஷ்ரூம் வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணமோ அதே மாதிரி குடமிளகாவையும் கொஞ்சம் பெருசாகவே வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நான் 2ஆகவே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக எடுத்திருந்தோன்னா நம்மளுக்கு க்யூபாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குன்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து உரித்து தனித்தனியாக வந்து எடுத்துக்கிறேன். தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். சூப் வந்து கொதிச்சிட்ருக்குங்க. இன்னுமே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மஷ்ரூம் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் வந்து ஒரு துண்டு அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த வெண்ணெயிலே வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் மஷ்ரூமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விடும். ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்க தேவையில்ல. அப்படியே அந்த வெண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கிட்டே இருக்கலாம். சூப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி வந்து சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பக்கத்தில் மஷ்ரூம் வந்து எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மஷ்ரூம்லேருந்து தண்ணிலாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம காரம் வந்துட்டு அதிகமாக வந்து சேர்த்துக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் வாயில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், சாப்பிட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு காரம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மஷ்ரூம் நல்லா வந்து குக் ஆகிட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு ரொம்பவே சூப்பரான லஞ்சுங்க இது. ஸோ இதை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள். நைட் வரைக்குமே உங்களுக்கு வந்து பசிக்கவே பசிக்காது. இடையில நிறையா வந்து தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஈவினிங்கில் வந்து ஒரு க்ரீன் டீ இல்லைனா வந்து ஒரு கொய்யாப்பழம் வந்து சாப்பிடுங்க. ஸோ அதுவே வந்து போதும். ஸோ நைட் டின்னருக்கு வந்து இன்றைக்கி நான்வெஜ் தாங்க வந்து ரெடி பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க.
இன்றைக்கி நைட் வந்து நான்வெஜ் தாங்க வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரையும் ப்ளைன் ஆம்லேட் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கடாய் வச்சாச்சு. கடாயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ வந்து தாளிப்புக்கு பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம 2 வேளையுமே இன்றைக்கி வெஜ் தான் எடுத்தோன்றதுனால நைட் வந்து நான்வெஜ் வந்து எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே நீங்கள் வந்துட்டு மதியத்தில் வந்து வெஜ் வந்து எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எடுத்திங்கன்னா அது கூட வந்து ஒரு முட்டையோ இல்லைனா சைட் டிஷ் மாதிரி வச்சுக்கோங்க. வெறும் மீன் மட்டுமோ இல்லை கறி மட்டுமோ நம்மளால் வந்து எடுக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டங்க. நானும் வந்து ஒரு 2 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். பட்டர் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் பொடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குழம்பு மிளகாய் பொடியில் வந்து பருப்புலாம் சேர்த்துருப்போன்றதுனால அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வந்து கொதிச்சு சுண்டி வரட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து எறா வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு, வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு சூப்பரான எறா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நான் வந்து 2 ப்ளைன் ஆம்லேட் வந்து போட்டிருக்கேன். நம்மளுக்கு தோசை சாப்பிட்ணும் மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ளைன் ஆம்லேட்டாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இதை வந்து தொட்டு சாப்பிட்டலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி டே 3யோட பேலியோ ரெசிபீஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னும் 1 டே தான் இருக்குது. 5th டே வந்துட்டு நம்மளுடைய வெயிட் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு தனியாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.